அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். சட்டப்பேரவையில் நடந்த காரசாரமான விவாதங்களுக்கு இடையில சி.வி. சண்முகம் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வாக நடக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து விடுறாரு பாருங்க. அப்போதாங்க நிறைய உண்மைகள் தெரியுது. இதில் அரசல் புரசலான பேசிய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா வெளிச்சத்திற்கு வந்திருக்குதுன்னே சொல்லலாம். அதாவது சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். இதற்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய விஷயங்களுக்கும் இபிஎஸ் அவர்கள் இங்கே எஸ்பி வேலுமணி அவர்களிடமும் சி.வி. சண்முகம் அவர்களை பற்றியும் குறை கூறிய விஷயங்களும் எதிர்ப்பு தெரிய விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பத்திரிகையாளர் சந்திப்பில் சி.வி. சண்முகம் அவர்கள் பளிச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது ஏன் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்குறோம், இதை மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் யாருமே அதாவது ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டாலோ அல்லது கருத்து தெரிவித்தாலோ நீ பேசாத உன்னை கட்சியிலோடு நீக்கிறேன்னு சொல்கிறாரு. தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா அவரை கட்சியிலேருந்து நீக்கிட ஆரம்பிச்சுங்களேன். இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போது இங்கே என்ன சம்பவம் நடந்ததுன்னா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே இங்கே டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் பேரம் பேசப்பட்ட விஷயங்களை இதற்கு முன்னாடி சொன்னார். ஆனால் தற்போது ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னன்னா, திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க வைக்கலாம். அதாவது இரண்டு கட்சிகளுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா வேறொரு கட்சியை சார்ந்தவர் கூட்டணியில் இருந்தாலுமே அவரை நிப்பாட்ட வைக்கும் பொழுது இங்கே அதாவது தலித் மக்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் அப்படின்றத திமுக சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு இபிஎஸ் என்ன சொன்னாராம், இதெல்லாம் நான் சொல்லலைங்க, சி.வி. சண்முகம் அவர்கள் கூறின விஷயம், அதை திரும்ப ஞாபகப்படுத்தி விரும்புகிறேன். அப்போ இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமாவளவன் அவர்கள் முதல்வர் ஆக்கினால் அவர் பிசிஏ கட்சியை சேர்ந்தவர் தானே, இங்கே ஏடிஎம்கேல இப்போ நான் அமைச்சரை மட்டும் இருந்தால் போதுமா, அதெல்லாம் முடியாது, இங்கே நான் முதல்வராக இருக்கிறேன், உங்களுக்கு வேணா 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்களை கொடுக்குறேன், எங்களுக்கு ஒரு 10 அமைச்சரவை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் சொன்னாராம். அப்போ தான் இந்த சி.வி. சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் செம்மையாக கோவம் அடைஞ்சாங்களாம். என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள், இது எப்படி நீங்கள் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் அவர்கள் இபிஎஸ்ஸை அடிக்க போனாராம். அதாவது உடனே பிடிச்சிக்கிட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் இபிஎஸ் சும்மா இருப்பாரா, அவரும் பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகத்தை அடிக்க போயிருக்காரு. 2 பக்கம் இருந்தவர்களும் சமாதானம் செய்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. இந்த விஷயங்களை இன்று கூறினார். அதாவது சட்டசபையில் இபிஎஸ் அவர்கள் தேவையில்லாமல் பேசின விஷயங்களுக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் நடந்த உண்மைகள்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உண்மைகளை கொட்டி தீர்த்து விட்டார் சி.வி. சண்முகம் அவர்கள். அதற்கப்புறம் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு விஷயத்தை கூறினாருங்க. உண்மையிலுமே இவங்க அதாவது சி.வி. சண்முகம் அவர்களையும் எஸ்பி வேலுமணி அந்த டீமை கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொள்கிறார் அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் இவங்க கூறின விஷயங்களை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. அது என்னன்னா, எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது எல்லாத்தையுமே நீங்கள் வெளியே நடப்பு செய்கிறீங்க, அது இல்லாமல் நம்ம அதாவது நம்ம தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம்கே கட்சியை எதிர்க்க ஆரம்பித்தார், டிஎம்கே எதிர்த்து ஆரம்பித்தார். அவர் கட்சிகள் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லி தானே ஆரம்பித்தார். அப்போ அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறோன்னா கொள்கைக்கு மாறாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நாங்கள் எப்படி ஒத்துக்குவோம்? இதை தான் நாங்கள் அவர்கிட்ட கூறினோம். இப்பயும் பொதுச்செயலாளராக அவர் இருக்கட்டும், நாங்கள் பொதுச்செயலாளர் பதவி வேணும், அடுத்து எங்கள் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நிற்க போகிறோம் அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. அவர் ஒருத்தரையும் வெளியே அனுப்பிவிட்டு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், ஓபிஎஸ், அதுக்கப்புறம் சசிகலா இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டால் இங்கு சசிகலா அவர்கள் தான் இபிஎஸ்ஐ முதல்வர் ஆக்கினார். அப்போ இங்கே உடைத்தது யாருன்னு மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. முழுக்க இதெல்லாம் இபிஎஸ் தான் பண்ணுகிறார், அவர் சுயநலத்துக்காக தான் பண்ணுகிறார், இதை நாங்கள் கூறினால் தவறா அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இப்போ இதிலிருந்து இபிஎஸ் மீது தவறா, எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்வது தவறா, இவங்க குரூப்பு சொல்கிற தவறான்னு நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லி நாமளும் மக்களிடம் கோரிக்கை விரும்புகிறோம். ஏனென்றால் இங்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் இபிஎஸ் பொதுச்செயலாளர் இருப்பதை தற்போதும் விரும்புவது தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா கொறடான்ற ஒரு பதவி இருக்குங்க. அவங்க தான் எல்லா விஷயங்களுக்குமே கொறடா தான் முக்கியஸ்தராக இருப்பார்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது கொறடாவையும் சரி, பொதுச் செயலாளர் தலைவரும் சரி, துணை செயலாளரும் சரி நிர்ணயிப்பது இங்கே பொதுச் செயலாளர் மட்டும் முடிவெடுக்க முடியாது, ஒட்டுமொத்த வேட்பாளரும் சேர்ந்தால் முடிவெடுக்க முடியும். ஆனால் இங்கே இபிஎஸ் அவர்கள் முடிவெடுக்கிறார், அது எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் அப்படின்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாங்க. இது நியாயமாக தானே தெரிகிறது. அப்போது இதையெல்லாம் யார் கவனத்தில் எடுத்துக்கணும்? இபிஎஸ் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால தான் நாங்கள் டிவிகேவுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அதற்கு முக்கிய காரணம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கு காரணமே இங்கே எம்ஜிஆர் அவர்கள் எப்படி திமுக ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சாரோ அதே போல் இங்கே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் தீய சக்தி திமுகவை அழித்தே தீருவேன்னு சொல்லி இருக்கும் பொழுது இந்த கொள்கையில் உடன்பாடு இருக்குதுல்ல, ஒற்றுமை இருக்குதுல்ல,
அப்போ ஏன் நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தரக்கூடாது, அதனால தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி CV சண்முகம் அவர்களும் SP வேலுமணி அவர்களும் கூறுகிறார்கள். வரவேற்கத்தக்கது தானே. அப்போ ஏன் EPS அவர்கள் வந்து சுயநலமாக செயல்படுகிறார்? அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தருவதற்கு பதிலாக எதிரிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் கொள்கை முரண்பாடு உள்ள கட்சிகளுக்கும் எதிர்த்த கட்சிகளுக்கும், அதாவது 40-50 ஆண்டு காலமாக எதிர்த்த கட்சிகளுக்கும் ஆதரவு தரேன்னு சொன்னால் இவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? மக்களின் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அடுத்து இங்கே தான் நம்ம வரோம். ஏன்னா மக்களின் நிலைப்பாடு ஒட்டு மொத்தமாக EPSக்கு எதிராக போய்விடும். ADMK என்பது இப்போயே வந்து தத்தளித்து கொண்டு இருக்கிறது. அது ஒட்டு மொத்தமாக சோழி முடிஞ்சு போயிடும் அப்படின்றது தான் மக்களின் கருத்தாகவும் இருக்கிறது. ஆனால் EPS அவர்கள் தொடர்ந்து இங்கே எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயத்தை வந்து திருப்பி பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறார். அதாவது மெஜாரிட்டியே இல்லை தமிழக வெற்றி கழகத்திற்கு. அவர் 65% வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக இருக்கிறது, மக்கள் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அதாவது ADMK DMKக்கும் மற்ற கட்சிகளும் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறார். இது யார் சொன்னான்னா உதயநிதி சொன்னார். அப்படி டிட்டோவும் சொல்கிறாருங்க. உதயநிதி சொன்னதை அப்படியே சொல்கிறாரு. அப்போது இங்கே DMK என்னென்ன சொல்கிறார்களோ அதே தான் திருப்பி EPS சொல்லுவாராட்டுக்கு, அதை தான் ஃபாலோ பண்ணுவாராட்டுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இங்கே நீங்கள் எந்த உறவில் இருக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வியை உங்கள் கட்சியில் இருக்கும் வேட்பாளர்களும் உங்கள் தோழமைகளும் சொல்லும் பொழுது இங்கே மக்கள் அதை நம்பதான் செய்வார்கள். ஏனென்றால் CV சண்முகம் அவர்களும் SP வேலுமணி அவர்களும் சொல்லுவது 100க்கு 100 உண்மையாக இருக்குது அப்படின்னா இங்கே EPS அவர்களின் கருத்தை பார்க்கும் பொழுது உண்மையாக தான் இருக்கிறது அப்படின்றத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுகிறேன். ஏனென்றால் இங்கே EPS அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது அவங்க வேட்பாளருக்குள்ள இருக்கும் விஷயங்களுக்கு உடன்படவே இல்லை. அவர் முதல்வராவதே விரும்புகிறார் அப்படின்றது மட்டும்தான் தெரிகிறது. EPSன் போக்கு இதே தொடர்ந்தால் கட்சிக்குள் இன்னும் குளறுபடி நடக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ADMK என்ற ஒரு கட்சி இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தயவு செய்து இதை EPS அவர்கள் புரிந்து கொண்டு SP வேலுமணி அவர்களையும் CV சண்முகம் அவர்களையும் சமாதானப்படுத்தி பார்த்தீங்கன்னா கட்சியை வளர்ப்பதற்கு முயன்றால் இங்கே அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ADMK என்ற ஒரு கட்சி இருக்கும். இல்லை என்றால் இங்கே போகிற போக்க பார்த்தா DMKவை சார்ந்தே நடந்து கொண்டு இருப்பது EPS அவர்களின் செயல்பாட்டில் தெரிகிறது. இது தொடர்ந்தால் இது ADMKவா DMKவான்னு தெரியாமல் போய்விடும். அப்பொழுது இங்கே சமூக வலைதளங்களில் பேசப்படும் விஷயங்கள், அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ADMK என்ற ஒரு கட்சி இல்லாமல் போவதற்கு ஒருத்தரும் பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள்ன்றது தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார்கள். அது நடந்து விடாமல் காக்க வேண்டும் என்றால் EPS அவர்கள் தான் இதற்கு தகுந்தார் போல் நடந்துக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. இதையெல்லாம் கேட்கும்போது நமக்கே எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ADMK DMK இணைவது கூட்டணி சேர்ந்து EPS தலைமையில் வந்து முதல்வராகவும் இங்கே திருமாவளவன் அவர்கள் தலைமையில் முதல்வராகவும் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது அப்படின்னா இங்கே எந்த மாதிரி அரசியல் நிலைப்பாடு இருந்திருக்குன்றத மக்களே என்னால் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். மக்களும் அவர் இழிச்ச வாயின்ற மாதிரி இவங்கெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்தை கூறி கொண்டு வருவோம். என்னவென்றால் அரசியல் என்பதை, மக்களாட்சி என்பதை இங்கு இவர்கள் பிஸ்னஸாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். பிஸ்னஸ் தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத பதிவு பண்ணிட்டு வருவோம். அதை வந்து மக்கள் தான் வந்து யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே தற்போது விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து அதாவது 3 வருடங்களுக்குள்ளேயே முதல்வராக பதவியேற்று விட்டார். 3 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை செய்து விட்டார் அப்படின்னே சொல்லலாம். அப்போ 3 நாளில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னா இன்னும் 5 வருடங்கள் இருக்கும் பொழுது என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் மக்களே. ஏனென்றால் இங்கே மக்களாட்சி அப்படின்ற பொழுது மக்களின் குறைகளையும் அடிப்படை வசதிகளையும் இங்கே இருக்கும் விஷயங்களையும் கொண்டு போய் சேர்ப்பது தான் சால சிறந்தது. அதை விட்டு எந்த டெண்டர் விட்டு எதில் எவ்வளோ ஊழல் பண்ணலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்ற முனைப்புடன் செயல்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இப்போது மாற்று அரசியல் வந்ததுக்கப்புறம் இந்த வேறு ஒரு நிலைப்பாடு போவது மகிழ்ச்சிக்குரியதே, வரவேற்கத்தக்கது. இப்படி நிறைய விஷயங்களை கூறிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையில் உரையாற்றிய விஷயங்களுக்கு அதாவது அவர் பாராட்டு தெரிவித்து என்ன சொல்லியிருக்கிறாப்புல, என்ன செஞ்சிருக்காரு, ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உதயநிதி அவர்கள் பேசும்போது கடமை தவறாமல், கண்ணியம் தவறாமல், கட்டுப்பாடு குறையாமல் தைரியத்துடன் பேசினார். அது பாராட்டக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே என்ன பேசினார், இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்களேன். அப்போ வந்து பொய்யான ஒரு தகவலையும் பொய்யான விஷயங்களையும் கூறினார் அப்படின்னா அதற்கு ஒருத்தர் பாராட்டு தெரிவிக்கிறாருன்னா இது பூஜா தூக்குறது, சொம்பு தூக்குறது, ஜால்ரா அடிக்கிறது. அதாவது திராவிட கட்சியை நான் வந்து என்ன தப்பு செஞ்சாலும் மக்களுக்கு எதிரான ஒரு விஷயங்களை கருத்து தெரிவித்தாலும் நான் வந்து
அதை வந்து பாராட்டு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் சத்யராஜ் அப்படின்றத பாருங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு எதிரான சனாதனத்தை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கெத்து தெரிகிறது. கண்டிப்பாக மக்களிடையே இந்த பாகுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த சனாதானத்தை ஒழிக்கப்பட வேண்டும். அந்த சனாதானத்தை ஒழிக்கப்பட வேண்டிய விஷயத்திலேயே சமூக நீதி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது சமூக நீதி வந்து இருக்குது, அது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது, அது இருக்க தான் செய்கிறது. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறதா, இந்த திராவிட கட்சிக்காரர்கள்ட்ட இருக்கிறதா அப்படின்றது தான் எங்களோட கேள்வியாக இருக்கிறது. சத்யராஜின் நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் தொடர்ந்தது, இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுனா மக்களின் பார்வையில் எந்த மாதிரி ஒரு தெரிவார் அப்படின்றதையும் மக்களை நீங்களே பார்த்துங்க, இதுக்கு நீங்களே முடிவெடுத்துங்க. இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்தடுத்து இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே வந்து எப்படி ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது அவர்கள் கூவினார்களோ அதே போல் தற்போதும், அதாவது இப்போ தோல்வி அடைந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியர் ஆகி சரி இனிமேல் எதிர்கட்சியாக வந்து எந்த அளவுக்கு பேசுகிறோம், எந்த அளவுக்கு நம்மளை வந்து நிரூபிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷய கட்டத்துக்கு வந்து விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூவ ஆரம்பிச்சிடுவாங்க பழையபடி. அது விஜய் ஆட்சி சரியில்லை, அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு. ஆனால் இதெல்லாம் சொல்ல முடியாத அளவிற்கு கண்டிப்பாக ஆட்சியில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் நிறுங்கள். இந்த மாதிரி அரசியல் நிகழ்வை தொடர்ந்து அலசுவோம், பேசுவோம். நன்றி.